ஜல்லிக்கட்டு களத்தில் புலியாக பாய்ந்து காளையர்களை சிதறடிக்கும் புலிக்குளம் காளைகள் குறித்த ஒரு தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. புருவங்களை மிரட்டலாக உயர்த்தி உருமலோடு எதிராளியை ஏன் கிட்டையா என பாய்ந்து குத்தி தூக்குவதில் கில்லாடி இந்த புலிக்குளம் பாய்ஸ். அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் மட்டுமா? ஆல் ஏரியா எங்க ஏரியா என எங்க ஜல்லிக்கட்டு நடந்தாலும் ஆஜராவார்கள். தொட்டுப்பார் என்ற சவால், கெத்தான பார்வை, ஜிம் பாடி என அவங்க ஆட்டமே தனிதான் என்று ரசிக்கலாம். கூர்மையான கொம்பு, நடுத்தர உயரம், வலிமையான உடல், திடமான திமில், ஆக்ரோஷம் மற்றும் கோபம் கொண்ட இவங்க எப்போதுமே ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களின் முதல் சாய்ஸ். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் உடல் சிலுப்பிலேயே மிரட்டி பரிசை தட்டி சென்ற சசிகலா காளையும் இதே புலிக்குளம் காளைதான். பாலமேட்டில் அவிழ்க்கப்பட்ட காளைகளில் பெரும்பாலான காளைகள் புலிக்குளம் காளை என்றனர் அதிகாரிகள். 1900 முக்கியமாக புலிக்குளம் பிரீடு மதுரையை சுற்றியுள்ள சிவகங்கை, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் ஆகிய மாவட்டத்தில் இருந்தும் இந்த மாடு ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்க்கப்பட்டு கொண்டு உள்ளது. இது முக்கியமாக இது புலிக்குள இனத்தை சேர்ந்ததாகும். இயற்கையாகவே அதிக வீரமும் அதிக வேகமும் கொண்டவையாக வளர்கின்றன. அதிக திறன் கொண்டவை, அதே போல ஈஸியாக தவக்கூடியவை. நம்ம பிடிச்சா கூட நழுவி ஓடிடும். நம்ம மற்ற இனங்களை விட இதனுடைய உடல் வாகு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரி இருக்கிறதுனால அவரால் அடக்குவதற்கு சிரமம் என்பதனால தான் பெரும்பாலும் இந்த மாடுகளை தவிர்த்து விடுவார்கள். ஜல்லிக்கட்டிற்கு பெயர் போன இந்த காளைகளின் பிறப்பிடம் சிவகங்கை மாவட்டம் புலிக்குளம். அதனாலேயே இந்த பெயர் வந்தது என்றும், குளத்திற்கு தண்ணீர் குடிக்க வந்த புலியையே குத்தி வீசியதால் இந்த பெயர் என்றும் பேச்சுக்கள் இருக்கிறது. களத்துல தாங்க கோபக்காரன், வீட்டுல பாசக்காரன், விவசாயத்துல கெட்டிக்காரன் என பேச்சும் உள்ளது. இதில் சோகமான விஷயம், அழிந்து வரும் பாரம்பரிய மாடுகள் பட்டியலில் புலிக்குளம் இன மாடுகளும் உள்ளன. அவைகளை காக்க வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாகவும் இருக்கிறது.